ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் உங்களோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்தவும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கவும் தேவன் தந்த சிலாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன். சரி, போன வாரம் என்ன பார்த்தோன்னு ஒரு சின்ன ஒரு ரீகேப் பண்ணிடுவோமா? போன வாரம் என்ன பார்த்தோம்? லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசியே என்று சொல்லி பார்த்தோம். இந்த அற்ப விசுவாசியே என்று வேதாகமத்திலே 4 இடங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே. எதுக்காக சொல்கிறாரு? கவலைப்படுவதினாலே. ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லி, அற்ப விசுவாசிகளே ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லி. அநேக நேரங்களில் நீங்களும் நானும் கவலைப்படுகிறோம். அப்போ அந்த ஃபெய்த் எப்படிப்பட்ட ஃபெய்த்தா? ஒரியிங் ஃபெய்த், கவலைப்படுகிற விசுவாசம் என்று சொல்லி. இரண்டாவதாக நம்ம பார்த்தோம் ஃபியரிங் ஃபெய்த், பயப்படுகிற ஒரு விசுவாசம். அதிக நாட்கள் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் என்னாகும்? கவலை எதுவாக உருவாகும்? பயமாக உருவாகும். அப்போ அந்த பயத்தினாலே வரக்கூடிய ஒரு விசுவாசம் அது ஃபியரிங் ஃபெய்த். அது எங்கே இருக்குது? மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக நேரங்களில் நீங்களும் நானும் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து விடுகிறோம். மூன்றாவதாக பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ஃபர்கெட்டிங் காட்ஸ் மிராக்கிள் இன் அவர் லைஃப். அநேக நேரங்களில் நீங்களும் நானும் கர்த்தர் செய்த பெரிய அற்புதங்களை மறந்து விடுகிறோம். அதுதான் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பரிசேயரும் சதிசேயருடைய புளித்த மாவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் சொன்னபோது சீசர்கள் சொல்கிறாங்க, அப்பம் கொண்டு வரல. அதுதான் சொல்கிறாரு. உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் சொல்வதை நீங்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறார். அநேக நேரங்களில் அப்போ தான் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கும், இதெல்லாம் நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று சொல்லி. அநேக நேரங்களில் நம்முடைய ஃபெய்த் எப்படி இருக்குது? கர்த்தர் செய்த பெரிய காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை மறந்து விடுகிறோம். கடைசியாக பார்த்தோம் என்னது? டவுட்டிங் ஃபெய்த். அதான் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் பேதுருவை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஏன் அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி. அப்போ அநேக நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காரியத்தை செய்ய முடியுமா என்று சந்தேகப்படுகின்ற போது நமக்குள்ளாக அந்த சந்தேகத்தின் விசுவாசம் வருகிறது, டவுட்டிங் ஃபெய்த். அது மாத்திரம் இல்லை, அந்த படகுல உட்காந்துருந்த 11 பேர் என்ன செஞ்சாங்க? டெட் ஃபெய்த், ஒன்றுமே செய்யலை அவங்க. ஆனால் பேதுரு என்ன செஞ்சார்? அட்லீஸ்ட் நடந்தார். இல்லை, அவருக்கு இருளாக இருந்தது க்ரோயிங் ஃபெய்த். அவர் என்ன செய்கிறாரு? என்ன நடக்குது? கர்த்தரை போல நானும் நடக்க வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நடக்கிறார். ஆனாலும் அவருக்கு என்ன இருந்துச்சு? சந்தேகம் இருந்தபடினாலே அவர் அமிழ்ந்து விட்டார். இதை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் நம்ம எதை குறித்து பார்க்கணுன்ட்டு இருக்கோம்? கிரேட் ஃபெய்த், பெரிய விசுவாசத்தை குறித்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் 2 மனிதர்களை, 2 நபர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் கிரேட் ஃபெய்த். அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சென்ற வாரத்தில் எனக்கு ஒரு கேள்வி, 2 கேள்விகள் கேட்கப்பட்டது. 2ம் ஒரே விதமான கேள்வி. எனக்கு அநேக நேரங்களில் என்ன இருக்குது? பயம் இருக்குது, கவலைகள் இருக்குது, எனக்கு என்ன இருக்குது? சந்தேகம் இருக்குது. அப்போ நான் விசுவாசியா அவிசுவாசியா? இந்த ஒரு கேள்வி. உங்கள் சிலருக்கு அந்த கேள்விகள் அந்த தோன்றி இருக்கலாம் இல்லை? அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம். 2வது ஒரு கேள்வி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? ஏன் சந்தேகப்பட்டாய் அற்ப விசுவாசியே என்று சொன்னார். யாரை பார்த்து? பேதுருவை பார்த்து. அவர் அற்ப விசுவாசம் தானே இருந்துச்சு, எப்படி அவருக்கு க்ரோயிங் ஃபெய்த்துன்னு சொல்கிறீங்க? ஒன்று அற்ப விசுவாசம் இருக்கணும், இல்லைன்னா என்ன இருக்கணும்? க்ரோயிங் ஃபெய்த் இருக்கும். 2 எப்படி இருக்க வேண்டும்? அடுத்தபடியாக ஒரு கேள்வி, 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாராவது வாசிப்போம்? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்களே சோதித்து அறியுங்கள். சோதித்து அறியுங்கள். நீங்களே என்ன செய்யுங்க? சோதித்து அறியுங்கள்.
நாங்கள் ஆராய்ந்து பார்த்தா எங்களுக்கு என்ன தோணுது, நாங்கள் அவிசுவாசியாக தான் இருக்கிறோம் போல இருக்குது. ஏன்னா பயம் இருக்குது, கவலை இருக்குது, சந்தேகம் இருக்குது. சில நேரங்களில் கர்த்தர் செய்த அற்புதங்களை நாங்கள் மறந்து விடுகிறோம். அப்போ நாங்கள் யார் தான் அவிசுவாசியை போல இருக்கிறோமோ என்று கேட்கின்றார்கள். அநேக நேரங்களில் எக்ஸாமின் பண்ணணுன்னா 2 விதமான அப்ரோச் இருக்குது. ஒன்று என்னது பெசிமிஸ்டிக் அப்ரோச், அடுத்தது ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச். ஒன்று ஓவர் எஸ்டிமேட் பண்ணிடுவோம், இல்லைன்னா என்ன செய்வோம், அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவோம். 2 ஓவர் வேல்யூ இல்லைன்னா அண்டர் வேல்யூ பண்ணிடுவோம். 2மே இந்த விசுவாசத்தில் தவறான ஒரு காரியம். ஓவராக எஸ்டிமேட் பண்ணிட்டோம்னா என்ன செஞ்சிடும், நமக்கு விசுவாசம் இருக்குன்னு நம்ம விசுவாசத்தை ட்ரை பண்ணாமல் விட்டுருவோம், வர்த்திக்க பண்ண முயற்சி செய்ய மாட்டோம். ஒன்றுமே இல்லைன்னா என்ன செஞ்சிருவோம், சரி விட இனிமேல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 2மே தவறான ஒரு அப்ரோச். அப்போ எது சரி? 2வதாக பார்த்தோம், ஒன்று அவிசுவாசம் இருக்கணும், இல்லைன்னா என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். 2மே ஒரே இடத்துல இருக்குமா? ஏன்னா நம்முடைய கான்செப்ட் என்னென்னா லைட் அண்ட் டார்க். லைட் வந்தால் என்ன போயிடணும், இருள் போயிடணும். லைட் போச்சுன்னா எது வரும், இருட்டு வரும். இருட்டு வரணுங்கிறதுக்காக நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எது போனாலே இருள் வந்துடும், லைட்டு போனாலே இருள் வந்துடும். இந்த கான்செப்டு விசுவாசத்தில் ஒர்க் அவுட் ஆகாது. இன்றைக்கி இப்போ நம்ம பார்த்தோம், ஹீப்ரு 12:1 அதிகாரத்தில் திரளான சாட்சிகள் இல்லை. இந்த சாட்சிகள்லாம் எங்கே இருக்குன்னா எபிரேயர் 11 அதிகாரத்தில் எல்லா சாட்சிகள் இருக்குது. இந்த எல்லா சாட்சிகளும் யார்? அவங்க விசுவாசத்தின் வீரர்கள், விசுவாசிகள், விசுவாசத்தின் தந்தை, இப்படின்னு அநேகர் இருக்கிறாங்க. அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, அவிசுவாசமும் இருந்துச்சு. அதற்காக நீங்கள் யார் இல்லை, அவிசுவாசி அல்ல, விசுவாசி இல்லாதவர்கள் அல்ல. சில நேரங்களில் சூழ்நிலைகளை பார்த்து நீங்களும் நானும் என்ன செஞ்சுருவோம், சந்தேகப்பட்டு விடுவோம். சில நேரங்களில் நீங்களும் நானும் பயந்து விடுவோம். சில நேரங்களில் நீங்களும் நானும் என்ன செய்வோம், கவலைப்படுவோம். ஆனாலும் நீங்களும் நானும் அவிசுவாசிகள் அல்ல, விசுவாசிகள் தான். பேதுரு கடல் மீது நடக்கிறாரு. நடக்கும்போது அவருக்கு என்ன இருந்துச்சு, விசுவாசம் இருந்ததுனால தான் என்ன செஞ்சார், 2 ஸ்டெப்பாவது முன்னாடி போனார், அல்லது 1 ஸ்டெப்பாவது முன்னாடி போனார். போனதுக்கப்புறம் அவருக்கு என்ன வந்துச்சு, சந்தேகம் வந்ததுனால அவர் என்ன செஞ்சிட்டாரு, கீழே விழுந்துட்டார். அப்போ நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நீங்களும் நானும் சில வேளைகளில் அவிசுவாசம் வந்தால் அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். பேதுரு என்ன செய்கிறாரு, என்ன செஞ்சார், ஆண்டவரே, மத்தேயு 14:30 என்ன சொன்னார், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்றார். பொதுவாக நம்ம என்ன செய்வோம்னா, முதல்ல நம்ம என்ன செய்வோம், நம்ம ட்ரை பண்ணுவோம். பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், முதல்ல நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த பேதுருக்கு நல்ல நீச்சல் தெரியும். ஏன்னா அவர் யார், மீன் பிடிக்கிறவர், அவருக்கு நல்ல நீச்சல் தெரியும். அவர் முதல்ல ட்ரை பண்ணியிருக்கலாம், இதிலேருந்து தப்பிச்சு எப்படியாவது படகு மேலே ஏற முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்லையா? அல்லது அவருடைய படிஸ் இருந்தாங்க, எத்தனை பேர், 11 பேர் ஃப்ரெண்ட்ஸு, 10 பேர் ஃப்ரெண்ட்ஸு, ஒருத்தர் யார், பிரதர். சொல்லியிருக்கலாம், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்டிருந்துருக்கலாம். அவங்க எங்கே இருந்தாங்க, படகுல இருந்தாங்க. யாருக்கு பக்கத்தில் இருந்தாங்க, பேதுருக்கு பக்கத்தில் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார், தூரமாக இருந்தார். ஆனால் பேதுருக்கு தெரிஞ்சிருந்துச்சு, நான் ட்ரை பண்ணால் தப்பிக்க முடியாது, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டாலும் தப்பிக்க முடியாது, என்னுடைய சகோதரனிடத்தில் கேட்டாலும் தப்பிக்க முடியாது. யார்கிட்ட தான் கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேட்டால் தான் ஆண்டவர் என்னை ரட்சிப்பார். அப்போ தான் என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மேலே வர முடியும் என்று சொல்லி அவருக்கு தெரிந்தபடினாலே பேதுரு என்ன செய்கிறாரு, யாரை அட்ரஸ் பண்ணுறாரு, அவர் முதல்ல ட்ரை பண்ணவும் இல்லை, அவர் நண்பர்கிட்ட கேட்கல, சகோதரன்கிட்ட கேட்கல, இம்மீடியட்டாக யாரை அட்ரஸ் பண்ணுறாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நீங்களும் நானும் யாரை பார்க்கிறோம்,
முதலாவது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பிரச்சனையை நான் எப்படியாவது சரி பண்ண என்னால் முடியுமான்னு பார்ப்போம். இல்லது என்ன செய்வோம், நம்ம நண்பர்களை பார்ப்போம், இல்லை ரிலேட்டிவ்ஸை பார்ப்போம், அல்லது நம்முடைய பெற்றோர்களை பார்ப்போம். அதனால தான் நம்ம ஃபெயில் ஆகிடுறோம். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா யாரை பார்க்கணும், ஆண்டவரை பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் அவர் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் உங்கள் சமீபத்திலே வந்து அருகாமையிலே வந்து உங்களை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அவிசுவாச சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஆனாலும் அதிலிருந்து நீங்களும் நானும் மீள கர்த்தரிடத்திலே செல்ல வேண்டும். மார்க் எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்குமே. ஆனால் மார்க்கு 9ஆம் அதிகாரம் 17 சில வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. போதும், தொடர்ந்து வாசிப்போம். இந்த சம்பவத்தை பார்த்தோன்னா நமக்கு புரியும். இந்த சம்பவம் எப்போது நடக்கிறது என்று சொன்னால், பேதுருவும் யாக்கோபும் யோவானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட மறுரூப மலையிலே தேவனுடைய பெரிதான மகிமையை கண்டு கீழே இறங்கின உடனே இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தில் என்னது, சீஷர்கள் போய் என்ன செய்கிறாங்க, அந்த அசுத்தாவி பிடித்த ஒரு மகனை துரத்த பார்க்குறாங்க. என்ன ஆயிடுச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ பேதுருவுக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் எப்படி இருக்கும்? இப்போ தான் தேவனுடைய மகிமையை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். என்னாச்சு, எடுத்தோடனே என்ன ஆயிடுச்சு, ஃபெயில். சரி, இந்த ஃபெயில் ஆனதோட சரின்னு விட்டுட்டாங்க. ஆனால் இந்த தகப்பன் என்ன செய்கிறாரு, யாரை போய் மீட் பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவை போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி அவர் என்ன சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி என் பையனுக்கு அசுத்தாவி பிடிச்சிருக்கு, இதை சுகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கலாம். அவர் போய் என்ன சொன்னார், வாசிப்போம். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிட்டு போய் கரெக்டாக போய் பற்ற வச்சுட்டாரு. நான் அவங்க சீஷர்கிட்ட கேட்டேன், அவங்களால என்ன செய்ய முடியல, பண்ண முடியல. அப்போ சீஷர்கள் என்ன நினச்சிருப்பாங்க, ஹெல்ப் வேணும்னா போய் கேட்டிருக்கலாம், இதில் எங்களையே இழுத்து விட்ட. உன்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, வாசிப்போம். விசுவாசம் இல்லாத சந்ததியே, வாசிப்போம் அந்த வசனத்தை. எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், எது வரைக்கும் நான் உங்களிடத்திலே பொறுமையாய் இருப்பேன் என்று அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். இப்போ சீஷர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பெரிய அவமானம் ஆயிடுச்சு. என்ன நம்மளால முடியல, கொண்டு வான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த தகப்பனுக்கு என்னாச்சு, தகப்பன் சொல்கிறாரு, ஆண்டவரே, உம்மால் ஏதாவது செய்யக்கூடுமையானால் மனம் இறங்கி செய்யும். அவருக்கும் என்ன ஆயிடுச்சு, டவுட்டு. சீஷர்கள்ட்ட கொண்டு போய் காமிச்சோம், என்ன ஆயிடுச்சு, முடியல. இப்போ இயேசு கிறிஸ்து செய்ய முடியுமா முடியாதா, முதல்ல ஒரு விசுவாசம் இருந்துச்சு, செஞ்சிருவாருன்னு. இப்போ சீஷர்களாலே முடியல. அப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சு, பாதி விசுவாசம் குறைஞ்சிருச்சு. அதனால தான் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, நீர் ஏதாகிலும் கூடுமையானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். இப்போ அவர் கன்வின்ஸ் ஆகிட்டார். யார், அவருடைய தகப்பனார், அந்த பையனுடைய தகப்பனார் கன்வின்ஸ் ஆகிட்டார். யாருடைய தவறு இது, உம்முடைய சீஷர்களுடைய தவறு, ஏன்னா அவங்களால செய்ய முடியல அப்படின்னு தான் போய் அட்ரஸ் பண்ணுறாரு முதல்ல.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அடுத்த வசனம் இயேசு வாசிப்போம். அவனை நோக்கி, இயேசு அந்த தகப்பனை நோக்கி, விசுவாசிக்க கூடுமானால் நீ விசுவாசிக்க கூடுமையானால் ஆகும், ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் கூடும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இது யாருடைய ப்ராப்ளம்? நீ நினச்சிக்கிட்டு இருக்க யாருடைய ப்ராப்ளம்னு? சீஷர்களுடைய ப்ராப்ளம்னு. ஆனால் இந்த ப்ராப்ளம் யாருடையது? தகப்பனுடைய. உன்னுடைய ப்ராப்ளம். ஏன்னா உன்கிட்ட விசுவாசம் இல்லை. நீ விசுவாசிக்க கூடுமையானால் எப்பயும் ஆயிருந்திருக்கும், முதல்லையும் ஆயிருந்திருக்கும். உன்னால விசுவாசம் இந்த பர்டிகுலர் மிரக்கிளையும் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு மிரக்கல் இருக்கு, வாசிக்க வேண்டாம். அது 2 மிரக்கல். முதலாவது ஒரு பெத்சைதா ஊரில் வந்து ஒரு குருடன் வர்றான். வந்தவொடனே அவனை குணப்படுத்துகிறாரு. அவன் மனிதர்களை எப்படி காண்றான்? மரங்களாக காண்கின்றான். இப்போ இந்த 2 பிரசங்கத்தையும் 2 டாப்பிக்கையும் ஆவியின் வரங்கள் என்கின்ற தலைப்பில், அதாவது அற்புத செய்யும் வரங்கள் என்கின்ற தலைப்பில் 10 பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் 10 நிமிஷத்தில் எனக்கு முடிக்கணும் இது. ஏன்னா நம்ம என்ன பார்க்கணும்? கிரேட் ஃபெய்த்தை பார்க்கணும். சரி, 10 நிமிஷத்துக்குள்ளே என்ன முடியுமோ முடிச்சிருவோம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இது அவர்களுடைய தவறு கிடையாது. யாருடைய தவறு? உன்னுடைய தவறு. ஏன்னா உங்ககிட்ட விசுவாசம் இல்லை. பல நேரங்களில் நீங்களும் நானும் அப்படி தான் செய்வோம். மற்றவங்க எல்லாரையும் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இல்லை, ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு வயதான கணவன் மனைவி ஒரு ஊரில் வசித்து கொண்டிருக்காங்க. அந்த கணவன் தூரத்தில் ஒரு பார்க்கில் போய் உட்காந்துட்டு அவர் என்ன செய்கிறாரு? ரொம்ப சோகமாக இருக்கார். வெகு நாட்களுக்கு பிறகு அவருடைய நண்பர் ஒருவர் அந்த இடத்துல வர்றாரு. பார்த்துட்டு, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிற? அவர் சொல்கிறாரு, என்னுடைய மனைவிக்கு என்ன கேட்கல? காது கேட்க மாட்டேங்குது. என் மனைவியை நான் என்ன சொல்கிறேன்? ஹாஸ்பிட்டல் போகலாம் வான்னு சொன்னால் என் மனைவி சொல்கிறா, அதெல்லாம் வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்கெலாம் நான் வரமாட்டேன்னு சொல்கிறா. நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை, அதான் நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேன். அவர் சொல்கிறார், இதுக்கு போய் சோகப்படுறே? என்னுடைய டாக்டர்-இன்-லா, என்னுடைய மருமகள் வந்து என்னது இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு, நீ வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அவங்ககிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேளு, அவங்க ஏதாவது மருந்து கொடுப்பாங்க, அவங்க ஆஸ்பத்திரிலாம் வர வேண்டாம், மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம் வான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் அவங்க மருமகள் இருக்காங்க. மருமகள்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி என்னுடைய மனைவிக்கு என்ன சரியில்லை, காது சரியில்லை, காது கேட்க மாட்டேங்குது, என்ன செய்கிறது, மருந்து கொடுங்க. அந்த அம்மா சொன்னாங்களா, அந்த டாக்டர் சொன்னாங்களா, எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருந்து அவங்களுக்கு காது கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணி சொன்னால் தான் என்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதை நீங்கள் எக்ஸாமின் பண்ணுங்கள். அதுக்கு டாக்டர்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை, நீங்களே என்ன செய்யலாம், எக்ஸாமின் பண்ணுங்கள் சொன்னாரா. இது நல்ல ஐடியா இருக்குன்னு வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போய் வாசலில் நின்றுட்டு சொன்னாராம், இன்றைக்கி என்ன குழம்பு அப்படின்னு கேட்டாராம். சத்தம் வரல. சரி, வீட்டை கதவை திறந்து முற்றத்தில் போய் கேட்டாராம், இன்றைக்கி என்ன குழம்பு அப்படின்னு கேட்டாராம். அப்பயும் சத்தம் ஒன்றுமே வரல, அம்மா காது கேட்கல. சரின்னு கிச்சன் வரைக்கும் போய் கேட்டாராம், இன்றைக்கி என்ன குழம்பு, சத்தமே வரலையாம். அந்த அம்மா பார்த்தா தூரத்தில் வெளியில் பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்களாம். பக்கத்தில் போய் இன்றைக்கி என்ன குழம்புன்னாரா. நான் தான் 4 தடவை சொல்லிட்டேனே. காது யாருக்கு கேட்கல? இவருக்கு கேட்கல. இவர் என்ன செய்கிறாரு, கவலைப்படுறாரு, அந்த அம்மா காது கேட்கலன்னு. அநேக நேரங்களில் நீங்களும் நானும் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, மற்றவர்களுடைய தவறை பார்ப்போம். இந்த தகப்பன் அப்படி தான் சொல்கிறான். எடுத்தோன்னு என்ன சொல்கிறாரு, உம்முடைய சீஷர்கள் இடத்துல கொண்டு வந்தேன், சீஷர்களாலே குணப்படுத்த முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல 3 எத்தனை மிராக்கிள் செஞ்சார்? 3 மிராக்கிள் செய்கிறாரு. 3 அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறாரு. 3 in 1. ஒரே இன்சிடெண்ட்டு 3 விதமான மனிதர்களோடு கூட 3 விதமான காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறாரு. முதலாவதாக அந்த தகப்பனை ட்ரீட் பண்ணுறாரு. என்ன செய்கிறாரு, இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னா உன்னுடைய விசுவாசம் இல்லை. அப்போ அந்த தகப்பன் என்ன சொல்கிறாரு, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு,
விசுவாசிக்கிறேன் நான் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். முதல்ல என்ன சொல்றாரு? விசுவாசம் இருக்கு, ஆனா இன்னமும் இருக்கு, அவிசுவாசமும் இருக்கு. முதல்ல நீங்க சொன்ன மாதிரி லைட்டு டார்க்கு இதுக்கு ஒத்து வருதா? வரல. ஏன்னா பல நேரங்களில் விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும், ஆனால் அவிசுவாசம் வரும். ஏன் என்று சொன்னால், இந்த தகப்பனுக்கு ஏன் அவிசுவாசம் வந்தது என்றால், வெகு நாட்களாக அவனுடைய மகன் படுகிற பாடுகளை பார்த்து அவருக்குள்ளாக என்ன இருந்துச்சு? அவிசுவாசமும் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட அட்ரஸ் பண்ணுறாரு, எதை நீக்கும்? அவிசுவாசத்தை எனக்கு நீக்கும் என்று சொல்லி. பல நேரங்களில் நீங்களும் நானும் எதை இன்க்ரீஸ் பண்ண கேட்போம்? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுமாண்டவரே. ஆனால் இந்த தகப்பன் நன்றாக தெரிஞ்சிருக்கு, ஏன் விசுவாசம் வர்த்திக்க வேண்டாம், எது போனாலே போதும், என்கிட்ட இருக்கக்கூடிய அவிசுவாசம் போனாலே போதும், எனக்கு என்ன ஆயிரும்? விசுவாசம் வந்துவிடும் என்று சொல்லி. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் விசுவாசத்தை பெருக்க வேண்டும் என்று சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், காரியத்தை செய்கிறோம். எது முக்கியம் என்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அவிசுவாசத்தை நீக்க வேண்டும். அதனால தான் இந்த தகப்பனார் போய் சொல்கிறாரு, என்ன செய்யுங்க? என்னுடைய அவிசுவாசத்தை நீக்குங்கள். உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அடுத்த வசனம், கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றார். அந்த அவன் சுகப்பட்ட உடனே யாருடைய அவிசுவாசம் போயிடுச்சு? தகப்பனுடைய அவிசுவாசம் போயிடுச்சு. அப்போ மிரக்கிள் ஒன்றா ரெண்டா? ரெண்டு. இது வரைக்கும் ரெண்டு. ஒன்று என்னது? அந்த மகன் சுகம் பெற்றான், இவனுக்குள்ளாக இருந்த தகப்பனுக்குள்ளாக இருந்த அவிசுவாசம் போனது, விசுவாசம் வந்தது. அப்போ அந்த அவிசுவாசத்தை நீங்களும் நானும் நீக்க வேண்டும். பல சூழ்நிலைகளில் லாங் வெயிட்டிங்கில் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம், நமக்கு என்ன ஆயிரும்? இனி எதுவும் நடக்காது, அவ்வளோதான். லாட் ஆஃப் ரிஜெக்ஷன், நிறைய வாழ்க்கையில் அநேக ரிஜெக்ஷன். இதை பார்த்தோன்னு என்ன நினைப்போம்? இனி எனக்கு அவ்வளோதான், இனி ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு பிரதர், 10 வருஷம் ஆயிடுச்சு, இனி நான் வேலை தேட முடியுமா? நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும், நீங்கள் தேடினா கிடைக்கும். விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும். இவ்வளோ நாட்கள் நான் வெயிட் பண்ணிட்டேன், இனிமேல் நடக்காது. இல்லை, கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் போது, உங்களுடைய அவிசுவாசம் போகும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இப்போ இதுவரைக்கும் எத்தனை மிராக்கிள் பார்த்தோம்? 2 பார்த்தோம். 3வது, இப்போ எல்லாரும் எங்கள் சீஷர்கள்லாம் போயிட்டாங்க. எல்லாம் போய் எங்கே போயிட்டாங்க? வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ அந்த ஐஸ் பிரேக்லாம் ஆயிடுச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன செஞ்சார்? திட்டார். இப்போ அவருடைய பல்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் சரியாயிட்டார். இப்போ என்ன செய்கிறாங்க? சீஷர்கள் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். தனித்து கேட்கிறார்கள். இப்போ ஏன் எங்களால் முடியல? உம்மாலே முடிந்தது, ஏன் எங்களால் முடியவில்லை? ஏன் முடியல? அந்த தகப்பன் இடத்துல என்ன இல்லை? விசுவாசம், அவிசுவாசம் இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? அதை பிரச்சனையை சொல்ல என்ன சொல்கிறாருன்னு படிப்போம். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். ஒரே நேரத்தில் 3 நபர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டீல் பண்ணுறாரு. தகப்பனுக்கு சொன்னார், உன்கிட்ட விசுவாசம் இல்லைன்னு. இங்கே வந்தோன்னா சொல்லியிருந்துருக்கலாம், அவனுக்கு அவங்க அப்பாவுக்கு விசுவாசம் இல்லை, அதனால தான் முடியலன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர்களை கரெக்ட் பண்ணுறாரு. ஏன் என்று சொன்னால், உங்களிடத்தில் விசுவாசம் குறைந்திருந்தது. இந்த விசுவாசத்தை நீங்கள் பெருக்க வேண்டுமே ஆனால் என்ன செய்ய வேண்டும்? ஜெபமும் உபவாசமும் வேண்டும். வெறும் ஜெபமும் உபவாசத்தினால பிசாசுகளை துரத்த முடியாது. நம்ம
ஆவியின் வரங்களை படிக்கும்போது பார்ப்போம், இந்த ரெண்டை வச்சுட்டு செய்ய முடியுமான்னா முடியாது. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டு காரியத்தை சொல்கிறாருன்னா, இதன் மூலமாக உங்களிடத்தில் என்ன வரும்? விசுவாசம் பெருகும். அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்த முடியும். இப்போ அற்புதம் செய்யும்போது ஒரு விசுவாசம் வேணும், அவங்க பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஒரு விசுவாசம் வேணும். சப்போஸ் அது குறைவாக இருந்தால் அற்புதத்தை செய்கிறவருக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் என்ன செய்யும்? சூப்பர் சீட் பண்ணும். அற்புதம் செய்கிற வரத்தை குறித்து படிக்கும்போது இதை ஆழமாக படிப்போம். இப்போ இதை மட்டும் வச்சுக்குவோம், இதோட நிறுத்திக்குவோம். ஏன்னா நம்ம கிரேட் ஃபெய்த்தை பார்க்கணும். இன்னும் அற்புதத்தை செய்யணுன்னா உனக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் வேணும்னா என்ன வேணும்? ஜெபமும் உபவாசமும் வேண்டும். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அடுத்த வாரம் விசுவாசத்தை எப்படி பெருக்கிக் கொள்வது என்று வரும்போதும் இந்த காரியம் டிஸ்கஸ் பண்ணுவோம். உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் நீங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியும் என்று சொல்லி. அப்போ இதிலிருந்து நம்ம தெரிந்து கொண்டது என்னென்னா, நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யும். அந்த கேள்விக்கு பதில் என்ன? நம்ம விசுவாசிகள் தான், ஆனால் நமக்குள்ளாக இருப்பது என்னது? அவிசுவாசம். சில நேரங்களிலே சில காரியங்களிலே நமக்கு அவிசுவாசம் இருக்கும். உங்களிடத்தில் அவிசுவாசம் சில நேரங்களில் இருக்கும்போது அதனால நீங்கள் அவிசுவாசி அல்ல, நீங்கள் விசுவாசிகள். சரி, இப்போ நம்ம என்ன செய்வோம்? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, போதும், கப்பர்நகூம் இது எங்க இருக்கு? இந்த நகரத்தை குறித்து சொல்லும்போது இது கர்த்தருடைய நகரம் என்று சொல்கிறார்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். யாரு? இயேசு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? பெத்லகேம். எங்க வளர்ந்தார்? நாசரேத். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய பட்டணம். அப்போ இந்த பட்டணத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிக நாள் ஊழியம் செய்தார். இந்த பட்டணத்தில் தான் பேதுரு இருந்தார், இந்த பட்டணத்தில் தான் யோவான் இருந்தார், அந்திரேயா இருந்தார், யாக்கோபு இருந்த பட்டணம். இந்த பட்டணம் தம்முடைய பட்டணம் என்று சொல்கிறார். சரி, 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். போதும். இந்த சம்பவம் 2 இடங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, லூக்கா 7ஆம் அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, மத்தேயு சொல்கிறாரு யார் வந்து கேட்டான்னு, 100க்கு அதிபதி வந்து கேட்டாருன்னு. ஆனால் லூக்கா சொல்கிறாரு அவர் வரல, அவர் என்ன செஞ்சார்? ஆள் அனுப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்டார் என்று சொல்லி. இது ரெண்டுமே எது தவறு? அநேக நேரங்களில் இந்த மாதிரி சம்பவத்தை வச்சு அநேகர் சொல்லுவாங்க, உங்கள் வேதாகமத்தில் என்ன இருக்குது? பிழைகள் இருக்கிறது என்று சொல்லி. இந்த வேதாகமம், இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் இந்த 3 சுவிசேஷ புஸ்தகங்கள் சினப்டிக் காஸ்பல் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா என்னென்னா, அவங்களுடைய பார்வையில் அது எப்படி தோன்றியதோ அதை எழுதியிருக்காங்க. லூக்கா சொல்கிறாரு கரெக்டாக அந்த இன்சிடெண்ட்டை கேட்டாவது சொல்கிறாரு, ஆளை அனுப்பி அவர் 100க்கு அதிபதி கேட்டார் என்று சொல்லி. ஆனால் மத்தேயு சொல்கிறாரு அவர் கேட்டார் என்று சொல்லி. பட் இது ரெண்டுலேயும் தவறு இல்லை. சரி, தொடர்ந்து வாசிப்போம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். தொடர்ந்து வாசிப்போம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்படிப்பட்ட விசுவாசத்தை
இஸ்ரவேலுக்குள்ளேயே காணவில்லை. யாருடைய விசுவாசத்தை பார்த்து சொல்கிறாரு? இந்த நூற்றுக்கு அதிபதி. நூற்றுக்கு அதிபதி யார்? இந்த ரோமன் நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? கிரேட் ஃபெய்த் என்று சொல்கிறார். அவர் ஆச்சரியப்பட்டாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களை பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய உபதேசத்தை கேட்டு அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே ஆச்சரியப்படுத்தியது யார்? இந்த நூற்றுக்கு அதிபதி. அவனுடைய விசுவாசம். முதலாவதாக அவனுடைய ஆச்சரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்னா, முதல்ல அவனுடைய கன்சர்ன், அவனுடைய வேலைக்காரன். எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி கேட்கவில்லை, என்னுடைய மனைவிக்கு சுகம் வேண்டும் என்று சொல்ல கேட்கவில்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி கேட்கவில்லை, அல்லது என்னுடைய உறவினர்களுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி கேட்கவில்லை. யாருக்காக கேட்டான்? வேலைக்காரன். வேலைக்காரன். ஒரு வேளை அந்த வேலைக்காரன் இல்லைன்னா என்ன செய்யலாம்? அவனை அனுப்பிச்சிட்டு வேறு வேலைக்காரனை எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரன் மீது கரிசனையாக இருந்தான். அவனுடைய இரக்கத்தை பார்த்தார், அவனுடைய மன உருக்கத்தை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? ஆச்சரியப்படுகிறார். அமேஸ்ட் ஆனாராம். வேதாகமத்தில் இன்னொரு இடத்துலையும் ஆச்சரியப்பட்டார். மார்க் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். 1வது வசனத்திலிருந்தே வாசித்துருவோம். அவருடைய ஊருக்கு வர்றாரு. அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். எந்த ஊரு? நாசரேத். அவருடைய சீஷரும் அவரோட கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனமடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை, சில நோயாளிகள், பெரிய பெரிய அற்புதம்லாம் செய்யல, என்ன செஞ்சாரு? சின்ன நோய்களை குணப்படுத்தினார். தொடர்ந்து வாசிப்போம். கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாது. வேற எந்த ஒரு பெரிய அற்புதமும் செய்ய முடியவில்லை. அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அப்ப அவர்களுடைய அவிசுவாசத்தை பார்த்தாரு, பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார். ஏன்னா இங்கே நூற்றுக்கு அதிபதியினுடைய மன உருக்கத்தை பார்த்து அவர் என்ன செய்கிறாரு? ஆச்சரியப்படுகிறார். அதுக்கு அடுத்தது என்ன செய்கிறாரு? இப்போ என்ன செய்கிறாரு? அது மாத்திரம் இல்லை, இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செஞ்சாராம்? லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேசத்தின் மீது அவன் கரிசனை உடையவனாக இருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, அவன் என்ன செஞ்சிருக்கான்? ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி. எந்த வசனம் பாருங்க, லூக்கா 7. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். 4வது வசனம், அவர்கள் இயேசுவின் இடத்துல வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் என்ன செஞ்சாரான்? ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான், இவர்கள் மீது கரிசனையாக இருந்திருக்கிறான். பொதுவாக ரோமர்கள், யூதர்கள் என்ன செய்வாங்க? கண்டிப்பாக நடத்துவார்கள். ஆனால் இவன் எப்படி நடத்தினான்னா, தயவாய் நடத்தியிருக்கிறான். அவர்களுக்கு தேவாலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவன் பரிதபிக்கின்றான், மனம் இறங்குகிறான். அவனுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து மன்றாடுகிறான். அதை பார்த்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ ஆச்சரியப்பட்டு என்ன சொல்கிறாரு? நான் வந்து அவனை குணப்படுத்துவேன். அப்போ என்ன சொன்ன காரியம் என்னது? நீர் என் வீட்டிலே வருவதற்கு நான் பார்த்திருந்தேன் இல்லை. அவன் தன்னுடைய பாவமான சூழ்நிலையை அவன் உணர்கிறான். நீர் பரிசுத்தராக இருக்கிறீர், நீர் தேவனாக இருக்கிறீர், நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான்
அருகதி அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். 100க்கு அதிபதியாக இருந்தும் அவன் தன்னை தாழ்த்துகிறான். தன்னை பாவி என்று அவன் அங்கீகரித்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் சொன்னபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டாராம். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை வாசிப்போம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருந்த சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இந்த வசனத்தை பார்க்கும்போது என்ன தோணும்? பெருமையாக பேசுகிற மாதிரி தான் தெரியும்ல. ஆனால் அவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கேன், சீசருக்கு நான் கட்டுப்பட்டிருக்கிறேன், ஆகிலும் நான் சொன்னால் எல்லாரும் செய்கிறாங்க. அவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருக்கிறேன், ஆனால் நீரோ உமக்கு மேலாக ஒரு அதிகாரமும் இல்லை. நீர் சிருஷ்டிப்பின் கர்த்தர், உம்முடைய வார்த்தைகளினாலே இந்த எல்லாவற்றையும் நீர் உருவாக்கி இருக்கிறீர். ஆகையினால நீர் சொன்னால் என்ன ஆகும்? நடக்கும். நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று சொல்ல போது அந்த விசுவாசம். நீ வார்த்தையை அனுப்புனா போதும். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து அவனை தொட்டு சுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு வார்த்தை இருக்கிற இடத்துலேருந்து ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். அந்த வார்த்தையை கேட்டபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலிலே கண்டதில்லை. இவனிடத்தில் இருக்கிறது என்னது? கிரேட் ஃபெய்த் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நீங்களும் நானும் பெற வேண்டுமே ஆனால் முதலாவதாக நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ரெண்டாவது, மற்றவர்களுக்காக நீங்களும் நானும் மனமிறங்க வேண்டும். மனமிறங்கி ஜெபிக்க வேண்டும். அது யாருக்கு நம்ம மனம் இறங்கும்? யாருக்கு? நமக்கு யாராவது மனம் இறங்கினா மனம் இறங்கும் இல்லை, அப்படி அல்ல. தேவையுள்ளவர்களை பார்த்து நீங்களும் நானும் மனம் முருக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற போது உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? கிரேட் ஃபெய்த். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். சரி, குயிக்காக மத்தேயு 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமடைந்தாள். இந்த சம்பவம் எந்த பட்டணத்தில் நடக்குது? திரு சீதோம். இது யூதேயாவில் அல்ல, கலிலேயாவில் அல்ல, புற ஜாதிகள் வாழ்கிற பட்டணத்தில். இந்த ஃபுல் டெக்ஸ்ட் நம்ம படித்தோன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ண மாதிரி தோணும். ஆனால் இவர் எங்கே இருக்காருன்னா, கலிலேயாவிலிருந்து திருசீதோம் பட்டணத்துக்கு போகிறார். போயிட்டு இந்த ஒரே ஒரு மகளை மட்டும் சுகப்படுத்திட்டு மறுபடியும் அவ்வளோ தூரம் நடந்து எங்கே வர்றாரு? கலிலேயாவுக்கு வர்றாரு. அப்போ அவருடைய இன்டென்ஷன் என்னென்னா, இவளை சுகப்படுத்த வேண்டாம் என்பது அவருடைய இன்டென்ஷன் இல்லை. அந்த இடத்துல ஆழமான ஒரு சத்தியம். 2 நபர்கள் அங்கே சந்தித்து கொள்கிறார்கள். ஒருவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னொன்று யார்? கானானிய ஸ்திரீ. கானான் யாருடைய பையன்? ஹாம்.
நோவாவுடைய பேரன். நோவா யாரை சபிச்சாரு? ஹேம சபிக்கல, கானானை சபிக்கிறார். அப்போ இந்த மகள், இந்த கானானிய ஸ்திரீ யாரை அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னால், தகப்பனுடைய சாபத்தை சுமந்து வருகிற ஒரு பெண். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் மனிதனாக பிறந்து யாருடைய பாவங்களை சுமக்க வந்திருக்கிறாரு? இஸ்ரவேல் பாவத்தை மாத்திரமல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி யார் சொன்னா? யோவான் சாணன் சொல்றாரு. இப்போ உலகத்தின் பாவத்தை சுமக்க வந்திருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தகப்பனுடைய சாபத்தை காலகாலமாக சுமந்து வருகிற கானானிய ஸ்திரீயும் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் எதுக்காக தான் வந்திருக்கேன்? இஸ்ரவேல் மக்களுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் உன்னை ஏன் சுகப்படுத்த வேண்டும்? அப்போ சீஷர்களும் என்ன சொல்லிட்டாங்க? திருப்பி ரிப்ளை பண்ணவே இல்லை. சீஷர்கள் சொல்கிறாங்க, செய்கிறதா இருந்தால் செய்யும், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவள் போயிடுவா. அவள் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கிறா. ஒன்று சொல்லும், இல்லைன்னா செய்யும் அப்படின்னு சீஷர்களே சொல்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பதில் சொல்கிறாரு, நான் எதுக்காக வந்திருக்கேன்? இஸ்ரவேல், எனக்கு ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மிஷன் என்னது? இஸ்ரவேலரை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி. இவ சொல்கிறா, உம்முடைய மிஷன் சரிதான், ஆனால் உம்முடைய விஷன் என்ன? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. இவர் சொல்கிறாரு, நீ யாரு? நாய் என்று சொன்னால் யூதர்கள் யாரை சொல்லுவாங்கன்னா புறஜாதியாரை குறித்து சொல்லக்கூடியது. நீ யாரு? புறஜாதியார். இவர் சொல்கிறா, இல்லை நான் புறஜாதியாராக இருக்கலாம், ஆனாலும் உம்முடைய இரக்கத்திற்கு நாங்களும் யாரு? பாத்திரவான்களாக இருக்கிறோம். ஏன்னா உம்முடைய மிஷன் சரி. உம்முடைய விஷனை யோசித்து பாரும். உம்முடைய விஷன் என்னது? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்காக வந்திருக்கிறீர். ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு சுகப்படுத்த வேண்டும். அதனால தான் அவன் சொல்கிறா, தாவீதின் குமாரனை. இவர் யார்? புறஜாதியால். இவர் தாவீதை குறித்து அறிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் இவர் சொல்கிறா, நீ யார்? தாவீதின் குமாரன், நீ மனம் இறங்க வேண்டும் என்று சொல்லி. இதை பார்த்தோன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது ஒரு அடையாளப்படுத்துகிறார். கானானிய ஸ்திரீ புறஜாதியாரை அடையாளப்படுத்துகிறார், உங்களையும் என்னை அடையாளப்படுத்துகிறார். ஒருவேளை அந்த இஸ்ரவேல் மக்கள் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அல்ல அங்கேருந்து துணிக்க விழுகுமையானால் அது யாருக்கு உரியது? இந்த புறஜாதியாருக்கு உரியது. இஸ்ரவேல் மக்கள் அப்பத்தையே எடுத்துக்கல. அந்த அப்பமே யாருக்கு வந்துருச்சு? புறஜாதியாகிய உங்களிடத்துலையும் என்னிடத்துலையும் வந்துச்சு. இப்போ இந்த கானானிய ஸ்திரீ சொல்கிறா, போராடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இல்லைன்னு சொன்னோன்னு விடலை. இவன் சொல்கிறான், என்னுடைய மகளை நீர் குணப்படுத்தும் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, 28வது வசனத்தை வாசிப்போம். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. உன்னுடைய விசுவாசம் பெரியது. உன்னுடைய விசுவாசம் என்னது? கிரேட் ஃபெய்த். நீ விரும்புகிறது உனக்கு ஆக கிடவது. அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த கானானிய ஸ்திரீ யாருக்கு அடையாளமாக? புறஜாதியாருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன செய்கிறா? போராடுகிறாள். இந்த கானானிய ஸ்திரீயினாலே தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.